இனிவரும் காலங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் ஒலிக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா உறுதியளித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் முதலில் வந்தே மாதரமும், பிறகு தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இதையடுத்து அமைச்சரும் தவிக நிர்வாகியுமான ஆதவர்ஜுனா இதுபற்றி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக இசைக்கப்படுவதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உடன்பாடு இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்புக்கு ஆளுநருக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக பாடலாக ஒலிக்கப்பட்டது. ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது. மாறாக இதற்கு முன்பிருந்த நடைமுறைப்படியே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் என்று ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார்.